ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் வாகனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதை இங்கிலீஷில் நாம் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட்டீஸ், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க இல்லையா? எதில் போகிறீங்க? வாகனத்தில் தான் போக முடியும் இல்லையா? ஸோ இப்போ அந்த நம்ம வாகனங்கள் பற்றி ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போகிற வாகனம் மகிழ்வுந்து. இது மகிழ்வுந்து. இதை இங்கிலீஷில் நாம் கார் அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்வுந்து இப்போலாம் எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லையா? அது 4 சக்கரம் உள்ள ஒரு வாகனம். குட்டீஸ், இப்போ நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, இப்படிலாம் போகணும் அப்படின்னா இந்த மகிழ்வுந்து இருந்தால் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் இருசக்கர வாகனம். இது இருசக்கர வாகனம். இதை இங்கிலீஷில் நாம் பைக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருசக்கர வாகனம் கூட இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லையா குட்டீஸ்? இந்த இருசக்கர வாகனத்தில் 2 பேர் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் பேருந்து. இது பேருந்து. இதை இங்கிலீஷில் நாம் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேருந்துக்கும் 4 சக்கரம் இருக்கும். பேருந்தில் நிறைய பேர், ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, நிறைய பேர் பயணம் செய்ய முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் ரயில். இது ரயில். இதை இங்கிலீஷில் நாம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெயின் ரொம்ப நீளமான ஒரு வாகனம். இந்த ரயில் பல பெட்டிகளால் இணைக்கப்பட்ட ஒரு வாகனம். இதில் நிறைய பெட்டிகள் இருக்கும். இந்த ரயில் போகிறதுக்காக தனியாக தண்டவாளம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த தண்டவாளத்தில் மட்டும்தான் இந்த ரயில் போக முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் மிதிவண்டி. இது மிதிவண்டி. இதை இங்கிலீஷில் நாம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். குட்டீஸ், மிதிவண்டியும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் இப்போ குட்டி பிள்ளைங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறமா ஈவன் உங்களோட அண்ணா தங்கை எல்லாரும் கூட சைக்கிளில், அதாவது மிதிவண்டியில் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, பக்கத்து தெருவுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் சைக்கிள், அதாவது மிதிவண்டி எடுத்து விளையாடுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது மிதிவண்டி. அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் விமானம். இது விமானம். இதுக்கு இன்னொரு பெயர் வானூர்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வானத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்தி. இதை இங்கிலீஷில் நாம் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விமானத்திலையும் நிறைய பேர் பயணம் செய்ய முடியும். நாடு விட்டு நாடு போகிறவங்க அதிகமாக இந்த விமானம் மூலமாக தான் பயணம் செய்வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வாகனம் படகு. இது படகு. இதை இங்கிலீஷில் நாம் போட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படகை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? ஆறுகள், ஏரிகளில் பெரும்பாலும் படகுகள் இருக்கும். இந்த படகுகளுக்கு ஒரு துடுப்பு இருக்கும். அந்த துடுப்பு மூலமாக தான் தண்ணீரை தள்ளி விட்டு இந்த படகு நகர்ந்து செல்லும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அதாவது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நகர்ந்து செல்லும். கடலில் கூட படகுகள் இருக்கும். ஆனால் அது மீன் பிடிக்கிறதுக்காக மட்டுமே உபயோகிப்பாங்க அதை. அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் கப்பல். இது கப்பல். இதை இங்கிலீஷில் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். கப்பல் எங்கே இருக்கும் குட்டீஸ்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கப்பல் கடல்களில் மட்டும்தான் காணப்படும். கப்பல் கடலில் நிறைய பேரை, அதாவது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடுக்கு போகிறதுக்கு இந்த கப்பல் மூலமாகவும் நிறைய பேர் பயணம் செய்து போவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் பள்ளி வாகனம். இது பள்ளி வாகனம்.
இதை இங்கிலீஷில் ஸ்கூல் பஸ் அப்படின்னு கூட நாம் சொல்லுவோம். குட்டீஸ் எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறீங்க இல்லையா? காலையிலே போகிறீங்க, மாலையில் வரீங்க. எப்படி போகிறீங்க? உங்களை மாதிரி குட்டீஸ் எல்லாம் பள்ளியிலிருந்து ஒரு வாகனம் அனுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க, கொண்டு வந்து விடுறாங்க இல்லையா? அதுதான் பள்ளி வாகனம். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் சரக்கு கப்பல். இது சரக்கு கப்பல். இதை இங்கிலீஷில் நாம் கார்கோ ஷிப் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த சரக்கு கப்பலும் கடலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த சரக்கு கப்பலில் சரக்குகள் மட்டுமே ஏற்றி செல்லுவாங்க. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும். அதுக்கு இந்த சரக்கு கப்பல் மூலமாக தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் அவசர உதவி வாகனம். இது அவசர உதவி வாகனம். இதை இங்கிலீஷில் நாம் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவசர உதவி வாகனம் நமக்கு எதற்கு உபயோகமாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ எங்கேயாவது விபத்து, அதாவது ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த அவசர உதவி வாகனம் உடனடியாக வந்து அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவிகரமாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற வாகனம் தீயணைப்பு வண்டி. இது தீயணைப்பு வண்டி. இதை இங்கிலீஷில் நாம் ஃபயர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எங்கேயாவது தீ விபத்து நேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த தீயணைப்பு வண்டி விரைந்து வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்காக நமக்கு உதவி செய்வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் வாகனங்கள் பற்றி தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்.